இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம் இரண்டாவது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் இன் காட்ஸ் வேர்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? உங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க பாப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். தேவன் அவரை ஆசீர்வதித்தார், அவனை செல்வ சீமானாக்கினார், உயர்த்தினார் ஆண்டவர். அதே ஆண்டவர் 100 வயசுல 25 வருஷம் காத்திருந்து 100 வயசுல குழந்தை கொடுத்துட்டு கேட்கிறாரு, உன் குமாரனை எனக்காக பலியிடு, குமாரனை எனக்காக பலியிடு. ஒன்னும் கேட்கல ஆண்டவர்ட்ட, உடனே புறப்பட்டான் தன் குமாரனா இருக்கிற ஈசாக்கை பலியிடும்படியா. ஈசாக்கு வேலைக்காரட்ட சொல்றான், நீங்கள் இங்கே கழுதை எல்லாத்தையும் நிப்பாட்டி இங்கே காத்துருங்க, பிள்ளையாண்டன் நானும் அவனை மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம், பிள்ளையாண்டாரும் நானும் தொழுது கொண்டு திரும்பி வருவோம், 2 பேர் வருவோம். வேலை போயிட்டு இருக்காங்க, ஈசாக்கு மலையில ஏறி போயிட்டு இருக்காங்க. ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஓகே, நெருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டீரு, விறகு எடுத்துக்கிட்டீரு, ஆடி எங்க? பலியிட தானே வந்தோம், ஆடி எங்க? அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார்ப்பா, அது அவருடைய வேலை, அது அவருடைய வேலை. ஈசாக்கை பலிபிடத்தில் கட்டி கத்திய ஓங்கும்போது சொல்ற, எப்பா பிள்ளையாண்டர் மேல கை போட்டுறாதப்பா, இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் இருந்திருக்கிறேன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஒபீடியன்ஸ். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிற அனுபவம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே உண்டா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உண்டா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அதங்க ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவம் obedience. யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணே உண்டாக்கும் வசனம் சொல்லுது. அது மட்டும் பைபிள் சொல்லுது, சரீரத்தை கொல்லுபவருக்கு பயப்படாம ஆத்துமாவை அழிப்பவருக்கு பயப்படுங்க. ஆத்துமாவை அழிக்கக்கூடியவருக்கு பயப்படுங்க. இவன் சரீரத்தை தான் ஏன் கொல்லுவான், ஆனா அவர் ஆத்துமாவே அழிஞ்சு போகும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேகர் கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்ல. சொல்றாங்க, நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை. நிர்விசாரமான வாழ்க்கை. ஏதோ ஒரு கடமைக்கு சர்ச்சுக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு கடமைக்கு உபவாச ஜெபத்துக்கு போறாங்க, ஏதோ ஒரு கடமைக்கு காத்திருப்பு கூட்டத்துக்கு போறாங்க, ஏதோ ஒரு கடமை அவங்களுக்கு. அது வாழ்க்கையில மாற்றம் இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவத்தின் அடிப்படை சத்தியத்திற்குள்ளாய் அவர்கள் வரவில்லை.
அடிப்படை சத்தியத்துக்குள்ள, அடிப்படை தத்துவத்துக்குள்ள வராம எப்படிங்க நீங்க கிறிஸ்தவங்களா வாழ முடியும்? அடிப்படையில நீங்க ஃபெயிலியர். அடிப்படையே உங்கள்கிட்ட இல்ல. நோ ஃபண்டமெண்டல். உங்களுடைய அடிப்படையே இல்ல. மனுஷன் அவங்கள புகழலாம், நீதிமான், பரிசுத்தவான், ஐயோ அவரை விட்டா கிடையாதுங்க, அவர் ஊழியத்துக்கு அதை செய்யறாரு, ஊழியத்துக்கு இதை செய்யறாரு, அப்படி கொடுக்கிறாரு. மனுஷர் புகழலாம். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அவருக்கு தான் தெரியும். நீங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையாங்கிற கர்த்தருக்கு தான் தெரியும். ஒருவனுடைய அந்தரங்கத்தை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. இருதயத்திற்குள் இருப்பதை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. பார்ப்பது கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. மனிதனுடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிற கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அதாங்க முக்கியம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா உங்க வாழ்க்கையில? வேதத்திலிருந்து ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல புஸ்தகங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, இப்போ ராஜாவுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுப்பா. நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது, எதுவும் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, வந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல இருந்து போனியோ அந்த இடத்து வர்ற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது. சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூட எதுவும் செய்யக்கூடாது. நேர ராஜாக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான். சொல்லிட்டு திரும்பி வர்றான். வரும்போது தீர்க்க தரிசி எதிர்பட்டு வந்து சொல்றாரு, ஐயா வா, நானும் உன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசி தான், அப்பம் புசி தண்ணி குடிக்கும் சொல்றான். கர்த்தர் சொல்லிட்டு இல்ல வா, கர்த்தர் தான் சொன்னார் வா. போயிட்டான். புசித்து குடித்து திரும்பி வருகிறான். சிங்கம் எதிர்பட்டு அவனை அடித்து கொன்றது. ஆனா அவன் ஏறி போன கழுதை ஒண்ணு சேர்ந்து நிற்கிறது. இந்த தீர்க்கதரிசி சிங்கம் அடித்து கொன்றதுனால பலியானான். வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. வாசித்து பாருங்க, வேதத்துலதான் இருக்கு. ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாமை. அனனியா சப்பிராள் புதிய ஏற்பாட்டுல இருக்குங்க. கீழ்ப்படியாமை. பேதுரு கேட்கிறார், நிலத்து விளத்துக்கு தான் வித்தீங்களா? ஆமா. பொய் சொல்றாங்க. தேவனுக்கு முன்பாக பயம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால பொய் வந்துட்டு இவ்வளவுதான் உத்தம். 2 பேரும் அதே தேவாலயத்தில் விழுந்து செத்தார்கள். வசனம் சொல்லுதுங்க, பைபிள் சொல்லுதுங்க. நீங்க உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா? இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாங்க. ஊழியத்தை கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், ஊழியம் செய்யலாம், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணலாம். ஓகே. வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் உண்டா? அது இல்லைன்னா நீங்க ஊழியம் செஞ்சு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ற மாதிரி வாழ்ந்து எல்லாம் வேஸ்ட். எல்லாம் வேஸ்ட். எந்த பிரயோஜனமும் இல்லையே. கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அந்த அனுபவம் இல்லைன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த கீழ்ப்படியக்கூடிய அனுபவத்தை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற அனுபவம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சுகிறவனாய் ஒருவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு பயந்து, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அஞ்சி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய், உம்முடைய திட்டத்தின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.